ஏலகிரி மலை ஏஜிஎஸ் வண்டர் வேர்ல்டில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் மாவட்ட சங்க கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை ஏஜிஎஸ் வண்டர் வேர்ல்டில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க கூட்டம் குத்துவிளக்கேற்றி விழா துவங்கப்பட்டது. வந்திருந்த அனைவரையும் மாவட்ட செயலாளர் மற்றும் திருப்பத்தூர் குட்வில் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் எஸ். ராமானுஜம் அவர்கள் வரவேற்பு உரை நிகழ்த்தினார். இக்கூட்டத்துக்கு மாவட்ட தலைவர் நாற்றம்பள்ளி பிருந்தாவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளருமான ஜி. அசோகன் அவர்கள் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் மாநில துணைத் தலைவர் டாக்டர் கே. தேவசிகாமணி அவர்கள் ஆர்டிஇ, டிடிசிபி, அப்கிரேஷன் போன்ற கருத்துக்களை விளக்கினார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பள்ளி வாகனங்களை பராமரிப்பது பற்றியும் ஓட்டுநர்கள் பின்பற்ற வேண்டிய சாலை விதிகளையும் விரிவாக பற்றி விளக்கி கூறினார். இதை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுக்கு சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கை முன்வைத்தனர். நிகழ்ச்சியில் ஏலகிரி மலை ஏஜிஎஸ் வண்டர்வோல் உரிமையாளர் ஏஜிஎஸ் ஞானசேகரன், ஏஜிஎஸ் செந்தில் அவர்கள் நிகழ்ச்சியில் வந்திருந்த அனைவருக்கும் அரசுவை உணவுகள் ஏற்பாடு செய்தார். சிறப்பு விருந்தினர் திருப்பத்தூர் மாவட்ட வணிகர் சங்கம் செயலாளர் கேபிஎஸ் மாதேஸ்வரன் அவர்கள் ஓட்டுநர் பயிற்சி ஆலோசனை வழங்கினார். மேலும் இக்கூட்டத்தில் மாநில துணை செயலாளர் கே.எஸ். சிவபிரகாசம், தனம்ஜெயன், சரவணகுமார், ஜெயபிரகாஷ், மோகன்குமார், செந்தில், சரவணன், எஸ். சுப்பிரமணி, சபாரத்னம், சரவணன் மற்றும் 150க்கும் மேற்பட்ட பள்ளிகளின் தாளாளர்கள், முதல்வர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இறுதி முடிவில் மாவட்ட துணை செயலாளர் வீராங்குப்பம் எம்ஜிஆர் பள்ளி தாளாளர் ஜே. ரமேஷ் அவர்கள் நன்றி கூறினார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18/11/2025 இன்றைக்கி எங்களுடைய திருப்பத்தூர் மாவட்டத்தின் தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கி தாளாளர்கள் மட்டும் கூடிய ஒரு ஆலோசனை கூட்டம், பொதுக்குழு கூட்டம், ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடைபெறுச்சு. இது சங்கம் என்பது சொல்வதை விட இது குடும்பம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த கூட்டம் அமைஞ்சது. இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கி மனம் விட்டு எல்லோரும் நாங்கள் பேசினோம். அப்படி பேசும் பொழுது பள்ளி எப்படி நல்லா முன்னேற்றுவது, அதே சமயத்தில் ஒவ்வொரு பள்ளிக்கும் பேருந்து வேணும், அந்த பேருந்து இருக்கிறத எப்படி நம்ம பாதுகாப்பாகவும் குழந்தைகளை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் சேர்க்கணும், சேர்த்த குழந்தைகளை திரும்ப வீட்டுக்கு கொண்டு போய் விடணும் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்காக ஆர்டிஓ திருப்பத்தூர் ஆர்டிஓ, வாணியம்பாடி ஆர்டிஓ வர வச்சுருந்தோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய எங்களுக்கே தெரியாத விஷயங்களெல்லாம் நிறையா சொன்னாங்க. அதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு இன்னும் தெரியாத விஷயத்தை தெரிய வச்சதுனால ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு. இது இல்லாமல் இதுவரைக்கும் பார்க்காத சங்க உறுப்பினர்கள் அவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த இதில் சேர்ந்தாங்க. 192 தனியார் பள்ளிகள் நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அதில் இன்றைக்கி ஒரு 75 பள்ளிகளுக்கு குறையாமல் இன்றைக்கி இங்கே கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கின அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா பள்ளியை மேம்படுத்தணும், குழந்தைகளை சிறப்பாக வச்சுக்கணும், தான் யாருன்ற அடையாளத்தை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும், சேர்த்த குழந்தைகளை அறிவாளி ஆக்கின குழந்தைகளுக்கு வாழ்க்கை தரத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற உன்னத நோக்கத்தோடு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய மனசில் இருந்ததெல்லாம் வெளிக்காட்டி கொண்டதுனால எங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருந்துச்சு. இந்த குடும்பம் எப்பொழுதும் இதே போல் சந்தோஷமாக இருக்கணும். இந்த குடும்பம் இன்றைக்கி இங்கே ஏலகிரி மலையில் ஏஜிஎஸ் ஒண்டர்லேண்டில் இந்த மீட்டிங்கை நாங்கள் இன்றைக்கி போட்டோம். இந்த குடும்ப மீட்டிங் ஏஜிஎஸ் ஒண்டர்லேண்டில் போடும்போது அற்புதமான ஒரு சுற்றுச்சூழ்நிலையோடு இந்த குடும்ப விழா கொண்டாடப்பட்டது. அந்த ஏஜிஎஸ் ஒண்டர்லேண்டில் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. அதனால் எங்கள் ஆளுங்க பார்க்கும் பொழுது தன்னை மறந்து பள்ளியில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அத்தனை பிரச்சனைகளையும் கவலைகளையும் மறந்து ஒரு 3-3.5 மணி நேரம் தன்னை மறந்து இங்கே தன்னுடைய மனதை இங்கே செலுத்திட்டு இருந்தாங்க. அதனால் ஏஜிஎஸ் ஒண்டர்லேண்டு தான் இதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஏஜிஎஸ் ஒண்டர்லேண்டுடைய உரிமையாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கு ஒரு செந்தில் அண்ணனுக்கு அவர்களுக்கு நன்றி. அதே போல் எங்கள் குழந்தைங்களெல்லாம் கொண்டாந்து காமிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இருந்தோம். இதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னாக்கா நாங்களே இப்போ தான் பார்க்குறோம், நம்ம மாவட்டம் வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் வரணும். அப்படியெல்லாம் வந்தால் மட்டும்தான் மாவட்டத்தில் பெரிய வளர்ச்சி காண முடியும். இத்தனை முதலீடுகளையும் இத்தனை சிந்தனைகளை, தொலைநோக்கு சிந்தனையும் கொண்டு அவங்க இந்த ஏஜிஎஸ் ஒண்டர்லேண்டை செயல்படுத்தியிருக்கிறாங்க. அதில் எங்களுக்கு மீட்டிங் போடுற ஒரு வாய்ப்பு கொடுத்தது எங்களுக்கு பெருமை. அதே போல் பள்ளிகளுக்கு ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். காரணம், பள்ளி நடத்துகிறதெல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சிரமம். அந்த சிரமத்துக்கு இடையிலே பள்ளி நடத்துகிறாங்கன்னு சொன்னாக்க வைராக்கியம், தான் யார் என்ற அடையாளத்தை நிலைப்படுத்துகிற
ஒரு இடத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து பள்ளி நடத்துகிறாங்க. அதுக்கு முக்கியமாக வந்து பணம் தேவைப்படுது. அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஇ அது வந்து இப்போ ஒரு 3 வருஷமாக எங்களுக்கு கிடைக்கல. அந்த பணம்லாம் எங்களுக்கு கிடைச்சாக்க ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த வருது, காத்தால வருது, மத்தியானம் வருது, ராத்திரி வருதுன்றாங்க. எப்போ வருதுன்னு எங்களால் அதை ஊர்ஜிதமாக சொல்ல முடியல. இது அரசாங்கம் வந்து உடனடியாக கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க எங்கள் பள்ளியெல்லாம் சிறப்பாக நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு வந்து அரசாங்க பள்ளிக்கு மட்டும் புஸ்தகம் இலவசமாக கொடுக்குறீங்க. ஏன் வந்து எங்கள் பிள்ளைகள் மாற்றான் பிள்ளைகளா? எங்களுக்கும் அதையே கொடுக்கலாம். அது இல்லாமல் திருப்பத்தூர் இது வேலூர் மாவட்டம் ஒன்றிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கும்போது புத்தகமெல்லாம் வந்து நாங்கள் அங்கே போய் எடுத்துகிட்டு இருந்தோம். காட்பாடியில் தான் போய் நாங்கள் எடுக்கிறோம். அது இல்லாமல் திருப்பத்தூர்லேயே மாவட்டம் பிரிஞ்சாச்சு. 5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த டெப்போ வந்து வரல. எங்களுக்கு திருப்பத்தூர்லேயே அந்த டெப்போ இருந்துச்சுன்னா புத்தகத்தை வந்து நாங்கள் இங்கேருந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து நாங்கள் கோரிக்கைகளாக வச்சுருக்கிறோம். எங்களுக்கு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. என்னுடைய பேர் வந்து அசோகன். நான் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தனியார் பள்ளிகள் அசோசியேஷனுடைய சங்க தலைவராக இருக்கிறேன்.